ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகல் டீட்டெயில்ஸ் கோபி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து வைப்ரேட்டர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ஷார்ட் ஆகி வந்துருச்சு, அதாவது இடையில கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஒயரை வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு வேறு ஒயருக்கு மாற்றுறோம், அதாவது வேறு ஒயர் இல்லை, இதே ஒயரையே வந்து கட் பண்ணி உள்ளே லைன் கொடுக்குறோம், அட்டம் பார்க்குறோம். இதுக்கு வந்து ஸ்டார் தான் வேணும், ஏன்னா ஸ்டார் ஸ்க்ரூ தான் போட்டுருங்க, அதனால் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வைக்க போகிறோம். ஓகே, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 5 ஸ்க்ரூ அதுவும் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ சைடில் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் கழட்டினா மட்டும்தான் வந்து உள்ளே இருக்கிற ஒயரை மாற்ற முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முதல்ல வந்து அந்த 5 ஸ்க்ரூ கழட்டுறோம். ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பில்டிங் ஒர்க்கில், அதாவது பில்டிங் ஒர்க்கில் பில்லர் போடுறாங்க இல்லைங்க, தூண் மாதிரி, ஓகேங்களா, அந்த தூணுக்கு வந்து உள்ளே வந்து கலவை கம்பிக்குள்ளே நல்லா உள்ளே போய் நல்லா செட் ஆகணும். அதுக்கோசரம் தான் வந்து இந்த மிஷின் போடுறோம். அப்படி ஏன்னா அடியிலெல்லாம் உள்ள கலவை செட் ஆகுதா இல்லையான்லாம் தெரியாது. இந்த மிஷின் போட்டால் என்னன்னா நல்லா வைப்ரேட் கொடுக்கும். வைப்ரேட் கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கலவை வந்து உள்ளே போயிடும். நல்லா உள்ளே போய் இது சென்டரிங் வந்து பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சும்மா நீட்டாக ஜம்முன்னு பேக்கிங் ஆகிருக்கும். அந்த மாதிரி வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் ஃபுல்லாக கலவை இருக்குமாட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இது கலவையில் வச்சிட்டாங்களாட்டிருக்கு. ஒரு ஸ்க்ரூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ள கலவை ஏறிடுச்சு நல்லாவே. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். கம்பல்சரி வந்து எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டினா மட்டும்தான் அந்த மேலே இருக்கிற பார்ட்ஸ் வந்து வெளியே வரும், இல்லைன்னா அதை வந்து கழட்ட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காடி வந்து நம்மளுக்கு ஸ்டார் ஸ்க்ரூவில் செட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட்டரை வச்சு தான் கழட்ட முடியுமாட்டிருக்கு. லைட்டாக டெஸ்ட்டில் லூஸு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கலாம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே கழட்டிடலாம். கலவையெல்லாம் நல்லா எடுத்து கீழே கொட்டிடுவோம். கொட்டிட்டு ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. ரெண்டாவது நம்ம கழட்டுற எந்த ஸ்க்ரூவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரே இடத்து வச்சுக்கலாம். ஒரே இடத்த வச்சா தான் வந்து ஸ்க்ரூ வந்து கரெக்டாக மிஸ் ஆகாமல் போட முடியும், ஓகேங்களா. டெஸ்ட்டில் தான் கழட்ட முடியும். ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அதாவது ஸ்டார்லேயே வந்து சின்னது, அதாவது டெஸ்டனுடைய நாப் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது. ஓகே, வந்துச்சு. ஆஹா, சூப்பராக வந்துச்சு. சரி, உள்ளே இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த 2 ஒயர் வந்து அந்த சுவிட்சுக்கு போகுது, சுவிட்சில் இருந்தால் வந்து உள்ள மிஷினுக்குள்ளே மோட்டருக்கு போகுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 டெர்மினலை கழட்டி தான் வந்து இந்த ஒயரை வந்து இதோட கட் பண்ணி இதை வந்து இதில் லைன் கொடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் அந்த சுவிட்சில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து ஒவ்வொன்றா லூஸ் விடுவோம். ஓகே, லூஸ் விட்டாச்சு. இப்போ அந்த ஒயர் 2 எடுத்துட்டோம், கழட்டிட்டோம். அடுத்தது இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதையும் கழட்டலாம். இப்போது இந்த நாப்பு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்து அது 2 ஸ்க்ரூ எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒயரை வந்து வெளியிருந்து கீழே இழுக்கும் பொழுது அந்த ஒயர் வந்து சுவிட்சிலிருந்து கழண்டு வராமல் இருக்கிறதுக்கோசரம் தான் வந்து இந்த நாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒயர் வந்து அந்த நேரம் மடங்காமல் இருக்கிறக்கோசரம் தான் வந்து இந்த டியூப் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒயரை வந்து கேபிளை வந்து இதில் கட் பண்ணிடலாம். எந்த நேரம் ஷார்ட் ஆச்சோ அந்த நேரம் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி மேல் இருக்கிற கேபிளினுடைய பிளாக் கலர் இன்சுலேஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயரை வந்து நல்லா லைட்டாக இழுத்துட்டு 2 ஒயர்களையும் எடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து இல்லை, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மட்டும்தான். ஏன்னா இது எப்படி போட்டாலும் வந்து லைன் பிரச்சனை இல்லை மோட்டருக்கு. அதனால் வந்து 2 பின் டாப் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அடுத்தது நம்ம அந்த லப்பர் போட்டு அடுத்தது வந்து ஒயரை நல்லா சீவி விட்டுருவோம். இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இதில் வச்சு முதல்ல டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லூஸ் இருக்கணும், அந்தளவுக்கு சுவிட்சினுடைய எண்டு வரைக்கும் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த லூஸ் இருந்தால் தான் நாளைக்கு வந்து ஒயருக்கு இது லைட்டாக இழுத்தாலும் கொஞ்சம் தூரமாக தான் வரும், அதனால் பிரச்சனை இருக்காது. இப்போ வச்சு அந்த கேபிளை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்லீவ் வந்து கேபிள் கட்ட பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர், அதாவது கேபிள் வந்து வெளியே இழுத்தாலும் வெளியே வராது. அதை வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்து டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த 2 ஒயரையும் வந்து இந்த சுவிட்சில் கொடுக்க போகிறோம்.
அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயரினுடைய கம்பியை வந்து காப்பர் கம்பியை வந்து நல்லா முறுக்கி நல்லா மடித்து விட்டுக்கிறோம். அடுத்தது வந்து இதனுடைய ஸ்க்ரூ வந்து நல்லா லூஸ் விட்டுக்கிறோம். டெர்மினலுடைய ஸ்க்ரூ வந்து லைட்டாக ஸ்க்ரூ லூஸ் விட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒயர் எடுத்து இன்செர்ட் பண்ணுறலாம். 2 ஒயர்லையும் இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றை டைட் பண்ணிட்டோம். அடுத்தது ஓகே, சூப்பராக வேறு முடியுது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே இழுத்து பார்த்துக்கணும் ஒயருக்கு இது வந்து வெளியே லூஸாக இருக்குமா. ஏன்னா ஒரு டைமில் உள்ளே வச்சு டைட் பண்ணும்போது அது வந்து வெளியே வந்திருக்கும், ஒயரு இழுத்தா வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ கரெக்டாக சுவிட்சு வந்து கரெக்டாக போய் வந்துக்குச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து மேல் கவரை வந்து போட்டுருவோம். ஓகேங்களா. இப்போ வந்து உள்ள கனெக்ஷன் வேலை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 ஒயர் இருந்ததுன்னா எர்த்து கம்பல்சரி கொடுக்கணும். இந்த 3 ஒயரில் 2 ஒயர் தான் இருக்குது, அதனால் கொடுக்கல. சரி, ஓகே. கரெக்டாக ஃபிட்டிங்க்கு வந்துடுச்சு. சுவிட்சும் கரெக்டாக இருக்குது. சுவிட்சு வந்து ஆடுதான்னு ஒரு டைம் வந்து ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி அழுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து மேலே இருக்கிற ஃபிட்டிங்ஸ் வந்து போட்டு கவரை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இப்போ மேலே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து மேலே வர ஸ்க்ரூவாட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சிறுசாக இருக்குது. சிறுசாக இருக்கிறது வந்து இந்த கீழே போடுற 5 ஸ்க்ரூ, அந்த பெருசாக இருக்கிற 2 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சைடு ஸ்க்ரூ. ஓகே, 5 ஸ்க்ரூ மேலே எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஓகே, எல்லா ஸ்க்ரூ இருக்குது. ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் டைட் வச்சுக்குவோம். ஓகே, சூப்பராக டைட் வச்சாச்சு. ஓகே, அடுத்து வந்து இந்த 5 ஸ்க்ரூவையும் வந்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஒரு லெவல் டைட் வச்சப்போது ரொம்ப டைட் வைக்க வேணாங்க. ஏன்னா ரொம்ப டைட் வச்சோம் அப்படின்னா வந்து உள்ளே இருக்கிற த்ரெட்டு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், அதனால் ஒரு லெவலுக்கு தான் டைட் வைக்கணும். ஓகே, பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிந்தது. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ எல்லாமே டைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகே, பக்கத்தில் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதில் குத்திட்டோம். இப்போ சுவிட்சு போட்டுக்கிறோம். ஓகே, ஓடலான்னு பார்க்கலாம். ஓகே, வைப்ரேட்டர் பார்த்திங்கன்னா செமையாக ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்மளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு மிகவும் தூண்டுதலுடன் மற்றும் ஆர்வத்தையும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஏற்படுத்தும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.